அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க வள்ளலார் மலரடி வாழ்க வாழ்க அருள் பெருஞ்சோதி ஆண்டோர் மலரடி வாழ்க வாழ்க. இன்று வடலூர் திருவிழையில் வள்ளலார் சித்தி பெற்ற தினமான வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வறுமை என்பார் வள்ளல் பெருமான். இப்படிப்பட்ட ஒரு புனிதமான நேரத்தில் வள்ளல் பெருமான் சித்தி பெற்ற அந்த ஆண்டை 154வது ஆண்டு தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இங்கே சத்தியஞான சபையில் 7 திரை விலைக்கு கருப்பு திரை, நீலத்திரை, பச்சை திரை, செம்மைத்திரை, பொன்மைத்திரை, வெண்மைத்திரை, கலப்புத்திரை திரைகளை நீக்கி முதல் 6 மணிக்கு முதகால ஜோதி தரிசனம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. லட்சக்கணக்கான சன்மார்க்க சங்கங்க சாதுக்களும் சான்றோர்களும் பொதுமக்களும் வந்து தரிசனம் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பாக இந்த விழாவினை ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அனைவருக்கும் வள்ளலார் திருவருளால் சுத்த சன்மார்க்க வாழ்த்துக்கள். அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி. நம்ம வருங்கால இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சன்மார்க்குனா என்ன, அதுதான சன்மார்க்க ஒழுக்கம்லாம் என்ன, நம்ம எப்படி இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம் இதெல்லாம் வள்ளலார் சொல்லியிருக்காரு. அதை வருங்கால குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது சைவ சுத்த சைவ ஜீவகாரணினா என்னன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த சன்மார்க்க நெறிகளை பற்றி நம்ம கடைபிடிக்கணும். காலை 4 மணிக்கு எழுதணும், தியானம் பண்ணணும். இதெல்லாம் குழந்தைகளுக்கு வருங்கால குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு சன்மார்க்கம் நல்லா வளரும். இப்போ இருக்கிற சான்றோர்களுக்கு சன்மார்க்கம் உலகமெல்லாம் பழகி இருக்குது. பல நாடுகள்லேருந்து சன்மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்காங்க. சத்தியஞான சபைங்கிறது வடலூரில் தைப்பூச அன்னைக்கு நடக்கிறதுனால சிறப்பாக இருந்திருக்குது. அமைத்து கொடுத்த எல்லா சன்மார்க்க நண்பர்களுக்கும் இந்த வருஷம் ஜோதி தரிசனம் சிறப்பாக நடந்துச்சு. போலீஸ்காரங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க. கூட்டமும் நல்லா நிறையா இருந்தது. தரிசனம் சிறப்பாக இருக்கு. நல்லா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சிறப்பாக இருந்தது. வள்ளலாரோட சிறப்பு மகிமை வள்ளலார் அவரோட இது வந்து எல்லாருக்குமே தெரியும். அது நாங்கள் சொன்ன தெரியணும்னு அவசியம் இல்லை சார். அவரோட மகிமை இருக்கிறதுனால தான் இவ்வளோ ரஷ் வருது. இவ்வளோ அவரோட அருள் இருக்கிறதுனால தான் எல்லா ஜனங்களும் அவரை நம்பி வராங்க. அவரை நம்பினவங்க எல்லாரையும் வள்ளலார் வந்து நல்லபடியாக வைப்பார். இந்த வள்ளலார் சபையில வந்துட்டு சர்வதேச மையம் கட்ட போறேன்னு சொல்றாங்க. இதுக்கு பலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது நடந்து போயிட்டு இருக்கு சார். அது வந்து இன்னும் சரியா முடிவுக்கு வரல. அது வந்து சொல்லியிருக்காங்க. அது இன்னும் கேஸ் நடந்துட்டு இருக்கு. அது இனிமே தான் முடிவுக்கு வரும். இல்ல நீங்க வந்து சொல்றீங்களா இந்த சர்வதேச மையம் உங்களுக்கு வேணுமா? வேணாம். ஏன்னாங்கன்னா எல்லாமே பாதிக்கப்படுது. இங்க சுற்றுச்சூழ்நிலை இப்ப வர கோயிலுக்கு வரவங்க வாக்கிங் நடக்கிறது, சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறோம். அது வள்ளலார் மனசு வைக்கணும். நல்லபடியா இந்த கோயில் இதே மாதிரி இருக்கணும். சுத்தி எதுவும் வரக்கூடாது. எந்த டிஸ்டர்பும் யாருக்கும் இருக்கக்கூடாது. வள்ளலாருடைய இதை வந்து உலகுக்கு எடுத்து உரைக்கும் விதமாக தான் இந்த 100 கோடி ஒதுக்கீடு செய்து சர்வதேச மையம் அமைக்கிறாங்க. இதுல பல தியான கூடங்கள், அதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. ரெண்டும் மிஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகேவா? சிலது நல்லது இருக்கு. அது டிஸ்டர்புக்கும் பயன்படுத்துறாங்க. அவங்க சுச்சுவேஷனுக்கும் பயன்படுத்துறாங்க. 2 விதமும் பயன்படுத்துறாங்க. எதுக்காக நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? இப்போ நாங்கள் எங்கள் வீடு இங்கே தான் பின்னாடி இருக்குது. 62 வீடும் நாங்கள் இது பட்டா வாங்கி தான் வச்சுருக்கோம். ஆனால் எங்களுக்கு நாங்கள் 150 வருஷமாக இருக்கோம். ஆனால் எங்கள் கோயிலோட எங்கள் மேலே போட்டுருவாங்க. கோயிலில் வந்து நிர்வாகத்தில் கேட்டால் அது வந்து இதில் செய்கிறாங்க கவர்மெண்ட்டில். அதேமாரி கிடையாது. உங்களுக்கு பத்திரம்லாம் எங்களுக்கு கேஸில் தான் போயிட்டுருக்கு. கேட்டால் இது அரசியல் இதாக இருக்குது. என்ன பண்ண சொல்கிறீங்க? அரசியல் கொண்டுட்டு போகிறாங்க. ஆனால் வள்ளலார் பார்த்துப்பார். வள்ளலார் எடுத்து எல்லாரும் அனுபவிக்க தான் விட்டுருக்காரு. அது இத்தனை வருஷமாக பட்டா வாங்கி நாங்கள் இடம் வாங்கி கட்டினதுன்னா அவங்க இடம்னு எப்படி சொல்ல முடியும்? 62 வீடும் பாதிக்குது. ரோட்டுக்கு அந்தாண்ட 60 மக்களும் பாதிக்கிறாங்க. கேஸை போட்டு வச்சுட்டு உக்காந்துருக்காங்க. எங்கள் பக்கம் எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது கவர்மெண்ட்டில் வந்து வரமாட்டுறாங்க, தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. அது என்ன தீர்ப்புன்னு பார்ப்போம். இறைவன் வந்து ஜோதி வடிவாக தான் இருக்கான்றது சொல்லிட்டு அவர் ஜோதி வடிவாக அமைச்ச இடம் தான் இந்த ஞான சபை. இங்கே வந்து தைப்பூசம் வந்து அன்றைக்கி சந்திரன் சூரியன் அவர் அமைச்ச அந்த ஜோதி தரிசனம் அமைச்சார் இல்லையா, அருட்பெருஞ்சோதி தரிசனம் காமிக்கிற இடமும் 3 நேர்கோட்டில் சந்திக்குது. அதுதான் இந்த தைப்பூசத்தில் விசேஷமாக இருக்குது. எல்லாரும் வந்து தைப்பூசம் அன்னைக்கு இங்கே வர்றதுக்கு காரணம் அவருடைய அருளை பெறணும் அப்படின்றதுக்காக தான். வள்ளலாருடைய சன்மார்க்க நெறியில் இருந்துக்கிட்டு எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு வந்துட்டு 100 கோடி மதிப்பீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச மையம் அமைக்கிறாங்க. ஆனால் இந்த பெருவெளியில் அமைக்கக்கூடாதுன்னு இந்த பகுதி மக்களும் ஒரு சிலர் அரசியல் கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சர்வதேச மையன்றது வந்து வள்ளலாருடைய பிரின்சிபிளில் வந்து உலகம் ஃபுல்லாக பரப்பணுன்ட்டு தான். அவருடைய பிரின்சிபிள் அவ்வளோ பெரிய ஒரு கெத்தாக இருந்தது. அதை பரப்பணுன்றதுக்காக தான் அதை வச்சுருக்காங்க.
இதில் வந்து நல்லது நடக்குது கெட்டது நடக்குது. சில பேர் இங்கே தங்கி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அது வேண்டாம் பெருவழியில் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்றாங்க. ஆனால் இதை கேட்குறாங்க எல்லாரும், 100 கோடியில் பண்ணுறது அக்செப்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு ஓரமாக பண்ணிடுங்க அப்படின்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு அன்றைக்கி இவ்வளோ ஜனங்க வந்தது. இவ்வளோ ஜனங்களும் காரெல்லாம் உள்ளே விடுவோம், எல்லா ஜனங்களும் இங்கே தங்கும். இப்போ அந்த இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்ட்டு தான் சொல்கிறாங்க. வேற ஒன்று அதை அமைக்கக்கூடாதுன்ட்டு யாருமே சொல்லலை. சர்வதேச மையம் அமைக்கணும், அது ஒரு ஓரமாக அமைக்கணும். அவங்க 100 கோடியில் பண்ணுறதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பொதுமக்கள் ஆகிய நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இன்னும் நமக்கு வந்து இங்கே நிறைய இடங்கள் வெளிப்புறமாக உள்ளது. ஏற்கனவே ஐயாவே சொல்லியிருக்காரு, பெருவெளி வந்து எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவர் வழிகாட்டி பேரில் தான் இருக்கு. இப்போ நமக்கு வந்து இது இருந்ததுன்னா நமக்கு வந்து மக்கள் வந்து கூடுற இடத்துல இது ஒரு தேவையில்லாத, அது இந்த பகுதியில் வேணாம் அப்படின்றது கண்டிப்பாக அமைங்க. ஆனால் இந்த பகுதியில் வேணாம், வேற பகுதி நிறைய பகுதி அரசாங்கத்துக்கு சொந்தமான இடங்கள்லாம் இருக்கு, அங்கே வந்து அமைச்சிங்கன்னா நமக்கு இந்த நெருக்கடி இருக்காது இந்த இடத்துல. ஸோ இவ்வளோ மக்கள் தொகை வராங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 5-10 லட்சம் மக்கள் வந்து கூடுற இடம் இது. ஸோ அப்படி இருக்கும்போது இது இன்னும் வந்து நம்ம நெருக்கடி ஆயிடுச்சு அப்படின்னா எதிர்காலத்தில் வந்து இன்னும் மக்கள் வந்து வர இருப்பாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் வெளி இடத்துல அரசாங்கத்துக்கு சொந்தமான நிறைய இடங்கள் இருக்கு, அங்கே வந்து அமைச்சாங்கன்னா மக்களுக்கும் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். இது ஐயா அவர் வகுத்து கொடுத்த அந்த இதுவும் தொடரும் மேற்கொண்டு. ஆண்டாண்டு நடக்கின்ற இந்த தைப்பூசமானது மாற்றுத்திறனாளிகள் ஏதுவாக இந்த ஐயாவினுடைய தரிசனத்தை காண்பதற்கு இந்த இந்து அறநிலைத்துறையும் காவல்துறையும் மிக சிறப்பாக செய்தாலும், ஆனால் இங்கு மாற்றுத்திறனாளிக்கு ஏதுவாக பார்ப்பதற்கு சரியான ஏற்பாடுகள் இல்லை. வருகின்ற காலங்களில் இந்த இந்து அறநிலைத்துறையும் தமிழக அரசும் இந்த மாற்றுத்திறனாளி துறைகளும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாற்றுத்திறனாளிக்கு ஏதுவாக ஜோதி காண்பதற்கு வழிவகை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அதில் எங்களுக்கு உடன்பாடே கிடையாது. பெருவழியாகவே இருக்கணும். அண்டத்தில் எப்படி சுத்த சிவம் பெருவழியோடு நிறைஞ்சிருக்கோ அந்த பெருவழியை உதாரணமாக தான் இங்கே எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இந்த பெருவழி தடைப்பட்டா சன்மார்க்கன்பர்கள் பாதிக்கப்படுவாங்க. அந்த சண்டை எந்த கோரிக்கைக்காக இதை உருவாக்குனாரோ அந்த லட்சியம் நிறைவேறாத போயிடும். கையெடுத்து கும்பிடுறேன், தயவுசெய்து பெருவழியை தொல்லை பண்ண வேணாம்னு விட்டுருங்க. என்ன நோக்கத்துக்காக வள்ளலார் இந்த இடத்த தேர்வு பண்ணாருன்னா அதுக்காக சொல்றீங்களா? எல்லாரும் சொல்றாங்க இது பூமியினுடைய மையப்பகுதின்னு சொல்றாங்க, அது ஒரு காரணமா இருக்கலாம். சிதம்பரத்தை தான் அவர் தேர்வு செய்தார், சிதம்பரத்தில் இடம் கொடுக்கல. இந்த இடம் இந்த மையப்பகுதியாக இருக்குன்னா ஒரே நேர்கோட்டில் எல்லாமே வந்து அமையும். இப்போ சூரியன் இருக்கு இல்லைங்களா, அங்கே சந்திரன் இருக்கு இல்லைங்களா, நடுவில் ஞான சபை இருக்கு இல்லையா, இது 3 ஒரே நேர்கோட்டில் வந்து அமைகிற இடம் மையப்பகுதி இதுன்றதுனால வள்ளலார் இந்த இடத்த தேர்வு செய்திருக்காரு ஐயா. நன்றி, வணக்கம். கிரிவலம் போவோம். அப்போ இந்த மாதிரி வள்ளலார் இது போட்டு ஒரு ஆன்மீக புக்கு கொடுத்தாங்க. அதை எனக்கு ரொம்ப நாள் அதை பார்க்கணுன்னு ஆசை. அதை வந்து பார்த்துட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்குமா ஜோதி? ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதை பார்த்தது ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்கு. இப்போ இந்த இடத்துல சர்வதேச மையம் அமைக்க போறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வள்ளலாருடைய புகழை வந்துட்டு உலகுக்கு எடுத்து உரைக்கும் விதமா இந்த இடத்துல கட்டிடங்கள் கட்டி சர்வதேச மையமா அமைக்க போறாங்க. இது உங்களுக்கு ஏற்கவா? எல்லாரும் அது பார்க்குறது ஒரு சந்தோஷம் தானே. ஓகே சார், நான் பார்த்ததுல திருப்தி அடைஞ்சோம். வள்ளலார் இது ஜோதி இதை நாங்கள் வருஷத்தில் பார்க்கணும்னு நினச்சோம். ஆனால் இந்த வருஷம் எங்களுக்கு கொடுக்கணும் கிடச்சிது. மிக்க மகிழ்ச்சியாக அடையுது. நல்லா பண்ணியிருக்காங்க சார். ஆனால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண கூட்டத்தை ஒரு கயிறு கட்டி கண்ட்ரோல் பண்ணணும். நெரிசல் தாங்கலைங்க சார். இந்த இடத்துல வரும்போது எங்களுக்கு பார்க்க முடியல, மூச்சு திணறலே வந்துடும் போல். அந்த மாதிரி கொஞ்சம் ஒரே டயத்தில் 4-5 பேர் லைனாக வர்றதுனால அந்த குறுகலான இடத்துலலாம் எங்களுக்கு சரியா சமாளிச்சு வரும். மாற்றுத்திறனாளியெல்லாம் ரொம்ப கஷ்டம் தானே. இல்லை, எல்லாம் ஒன்றா இதே இருக்காங்க. இதில் வர்றாங்க, அவங்களுக்கு தெரியலையா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வர்றது. வள்ளலாரை பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன், சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கேன். பட் இந்த ஜோதி தரிசனங்கிறது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஏர்லி மார்னிங் ஃபர்ஸ்ட் தரிசனம் அமைஞ்சது ரொம்பவே சிறப்பாக அமைந்தது. நிறைய ரஷ்ஷாக இருக்குது, நிறைய கூட்ட நெரிசல். அது மட்டும்தான். அது மற்றபடி அன்னதானம் விடிய போகிறது, அப்புறம் அணையா விளக்கு எரியறது, அதெல்லாமே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது பார்க்கறதுக்கு. மற்றபடி இந்த தைப்பூசம் ஜோதி திருநாளில் வந்து பார்த்துட்டு போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சுபிக்ஷமாக அமையுதுன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் இயர் அவங்க என்ன வெளியிட்டு வராங்களோ அது அடுத்த வருஷம் அப்படியே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னோட நெய்பர்ஸ், என்னோட ரிலேட்டிவ்லாம் சொல்லி தான் நாங்கள் இந்த வருஷம் வந்தோம். ஸோ எங்களோட பிரார்த்தனை நாங்களும் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இயர் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். இந்த கவர்மெண்ட் வந்துட்டு 100 கோடி மதிப்பீட்டில் சர்வதேச மையம் அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க. டிவியில் கூட பார்த்துருப்பீங்க அனௌன்ஸ்மெண்ட்.
இப்போ இங்கே சர்வதேச மையம் அமைச்சா நல்லதா கெட்டதா? ஏன்னா பலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, பலர் வரவேற்புறாங்க. நீங்க என்ன? இல்ல கண்டிப்பா அது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமைக்கு தரக்கூடிய விஷயம் தான். அதனால கண்டிப்பா அது அமைகிறது நமக்கு நல்லதுதான். அதனால நிறைய மக்கள் வந்து பயன்படுவாங்க. இது வள்ளலாரோட பூமி, கண்டிப்பா அது அமைகிறது இன்னும் ஒரு சிறப்பம்சமா அமையும் இந்த பூமிக்கு. எப்படி வருஷம் வர்றேங்க. எங்களுக்கு எல்லாரும் நல்லா இருக்கிறோம். இங்க வந்தாலே எங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. சமத்தூர் சபையிலிருந்து வர்றோம். பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற ஜமீன் சமத்தூர்லேருந்து வர்றோம். எங்களுக்கு எப்போ வந்தாலும் ஆனந்த தரிசனம் கிடைச்சது, மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷங்க. ஏற்பாடெல்லாம் நல்லா இருக்குங்க. இன்னும் ரொம்ப கூட்டம் கொஞ்சம் அந்த காவல்துறை இன்னும் கொஞ்சம் அவங்க இது பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கு. காவல்துறையே இல்லைங்க, நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணி கூட்டிகிட்டு வரோம் இல்லையா. காவல்துறை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வந்தாங்க இன்னும் நல்லா இருக்கும். எப்படிங்க சார்? ஆமாம், குடும்பத்தோடு தான் வர்றேங்க. வந்தா எல்லாமே நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் நல்லா இருக்குங்க. வருவேங்க, நல்லா இருக்குங்க. என்னன்னா அந்த லைன் மட்டும் கரெக்ட் பண்ணி விட்டாங்கன்னா போதும், அது மட்டும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. நெருக்குறாங்க, குழந்தைங்க எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் சிரமப்படுறோம், அவ்வளோ. எங்க சமத்தூர் சபையில வந்து மிக சிறப்பாக கொண்டாடிட்டு வர்றோம். தினம் 350 பேத்துக்கு உணவு கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த தைப்பூச விழாவில் ஒன்னா போர்வை, பாய் அந்த மாதிரி எல்லா மக்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். இறைவன் அருள்பெருஞ்சோதி ஆண்டவர் கொல்லா நெறியே குருவருள் நெறியென வல்கால் எனக்கு பகன்றமை சிவமேன்னு சொல்றாரு. கொல்லாமையும் புலால் உண்ணாமையும் வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கமா கடைபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது ரெண்டும் இரு கண்கள் போல நமக்கு. அதே போல யாரே எண்ணினும் இறங்குகின்றாருக்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமேன்னு சொல்றாரு. அப்போ நம்ம வந்து நம்ம யாருன்னு தெரியாதவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது நமக்கு வந்து கடவுள் எல்லா விதமான அருளையும் கொடுப்பாருன்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் மாசம் இங்கே வரோங்க வள்ளலார் கோயிலுக்கு. எங்களுக்கு இங்கே வந்துட்டு போனால் செல்வாக்கு சிரஞ்சயமா நோவு நொடி இல்லாத எங்களுக்கு நல்ல முறையாக இருக்குதுங்க. இங்கே வடலூர் வந்து எங்கள் ஐயா சபையில் எங்களுக்கு நோவு நொடி இல்லாத எங்கள் குடும்பமெல்லாம் எல்லாம் சவ போல இருக்கிறோங்க. வணக்கம், இதான் வந்து பாலாம்பிகா. நான் ஃபர்ஸ்ட் வருஷம் வந்திருக்கேன். நல்லா அழகா ஜோதியை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வள்ளலார் யார் அப்படின்னு எனக்கும் தெரியவே தெரியாது. இப்பதான் அதோட சரித்திரம் அதெல்லாம் ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காட்சி. எல்லாரும் வரணும், எல்லாரும் இதை பார்க்கணும். சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மன நிறைவோட ஹாப்பியா சந்தோஷமா போறேன். வள்ளலாருடைய புகழை உலக வேர்ல்டு லெவலில் கொண்டு போறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு 100 கோடி மதிப்பீட்டில் இந்த இடத்துல வந்து சர்வதேச மையம் அமைக்க போறாங்க. இதுக்கு பலர் வந்து இந்த இடத்துல கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரியும். நீங்க எந்த மாதிரி? அது வந்து எப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் இப்போ நிறைய ஒன்னா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கும்பாபிஷேகங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. பட் இப்ப வள்ளலார் யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாம போகுது. ஆனா இப்ப தெரிய வந்துட்டு இருக்கு, ஒருத்தருக்கா தெரிய வந்து இப்ப நானே நேத்துல இருந்து தான் அதோட ஹிஸ்டரி எல்லாம் பாத்துட்டு இருக்கேன். சந்தோஷமா இருக்கு. அப்போ என்ன வந்து வள்ளலார் இந்த வருஷம் இங்க என்ன கூப்பிட்டுட்டாரு அப்படின்றது ரொம்ப அற்புதமா சந்தோஷமா இருக்கு. இதோட ஃபேமிலியோட வரணும். எல்லாரும் வந்து அவரோட அந்த ஜோதி பார்த்தேன் பாருங்க, அப்படியே கண்கொள்ளா காட்சி அப்படியே வந்து நிக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. சார், வருஷம் போன வருஷமும் வந்தேன். ஆனால் நாங்கள் வந்து பின்னாடிலேருந்து இருந்துட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயாச்சு. இருந்தாலும் எங்கே நின்னாலும் வந்து ஜோதி தான். உள்ளே வந்து அடிச்சுட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. ஆனால் வெளில இருந்து பெருவெளிக்கு வரணும், வந்து பார்க்கணும். அதுதான் மெயின். இங்கே வந்து ஐயாவை நினச்சி வந்து நல்ல பூர்வ மத்தியில் நினச்சி ஐயாவை நினச்சி உருகணும். அதுதான் மெயின் இங்கே வர்றது. வந்துட்டு போங்க. நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காங்க. போலீஸ்க்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும். ஏன்னா மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. போலீஸ்க்கு எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாக நின்று பார்த்தா கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். வள்ளலாருடைய நெறிமுறைகள்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் தர்மசாலை அமைச்சு இங்கே ஜோதி தரிசனம் நடைபெறும்னு சொல்லிட்டு இந்த சத்தியநாராயண சபையை நிறுவனார். இந்த இடத்துல சர்வதேச மையம் அமைப்பதற்காக 100 கோடி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒதுக்கீடு செஞ்சு அதுக்கான பணிகளையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதை வந்து பலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஒரு சிலர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நீங்கள் எந்த மாதிரி? எதுக்கு சொல்றீங்க? சர்வதேச மையம் அமைப்பதற்காக 100 கோடி நிறுவ ஒதுக்கீடு செய்திருக்காங்க. ஐயா பார்த்துக்குவாருங்க. நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, ஐயா பார்த்துக்குவார்.